ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி சமையல் மீனா. நான் இன்றைக்கி 1.5 கிலோ கறி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு விசில்லே கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு. போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா தேவைங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சமாக பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, 10 ஏலக்காய், ஒரு ஜாதிக்காய், சின்ன ஜாதிக்காய், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் குருமிளகு, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் இது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி 5 டம்ளர் அரிசி போடுறேன். குக்கரில் தான் பண்ணுறேன். கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இந்த தட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம அரைச்சிடலாம். தாளிக்கரைக்கு 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 7 அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 5 தக்காளி, இதை நம்ம அரைச்சிடலாம். இந்த பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். அப்புறம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா, இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், நல்ல பவுட்ராக வந்திருக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது 1 by 1 அரைக்கணும். பூண்டு போட்டு அரைச்சிடணும். பூண்டு, இஞ்சியும் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயமும் அரைச்சாச்சு. இப்போது நான் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது 1 டம்ளர் தேங்காய் எண்ணெயும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். பிரியாணியில் எண்ணெய் பசை இருந்தால் தான் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். ஸோ இன்னுமே வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்துட்டு கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பிரியாணி இலை, பட்டை இதை நம்ம போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதும் இது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவை நீல வாக்கில் லைட்டாக கீறி விட்ருக்கேன், நிறையா வேண்டாம். இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்குங்க. கொஞ்சம் கலர் மாறுற வரை நல்லா வணக்கணும். பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வணங்குது. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியுமே ஆட் பண்ணிடணும். இதையும் நல்லா கலக்கிடணும். இது நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பவுட்ரு பண்ணியிருக்கோம்ல பட்டைத்தூள், அதையும் நம்ம போட்டுடணும். அடி பிடிச்சிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் 1 by 1 எடுத்து போட்டுடலாம். பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சியோட பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சு கலக்கணும், அடிப்பிடிச்சிடக்கூடாது. நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டுக்கோங்க. நம்ம கடைசியாகவும் மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தங்காட்டி நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன், ஆயில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூளும் நான் போட்டுக்கிறேன். நான் அப்படியே போட மறந்துட்டேன், ஸோ நீங்களே போட்டுக்கோங்க. மிளகாய் தூளும் போட்டு நல்லா கலக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே கலக்கியிருக்கேன். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், நல்ல எண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச மட்டனையும் இதில் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்குங்க. அந்த பேஸ்ட் எல்லாமே மட்டனில் நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் ஒரு 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போவே போட்டு நம்ம கழுவி இதில் போட்டுடலாம். ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். 5 டம்ளர் அரிசிக்கு நான் 10 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 10 டம்ளருக்கு குறைவாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு 9.5 டம்ளர் அந்த மாதிரியே வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்றிடணும். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றிட்டு ரிமைண்டர் நம்ம ஒயிட் தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா சூப்பராகவே வாசம் வருது, கமகமான வாசம் வருது.
அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்ததும் அரிசியை வந்துட்டு இதில் போட்டுடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் நம்ம அதில் வந்து போட்டுடலாம், லெமன் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு உப்பு வந்து பத்தாத மாதிரி இருந்தது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அரிசியை போட்டதும் இந்த ஸ்டேஜில் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் இது எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க. அரிசியெல்லாம் போட்டதும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு மூடி போட்டுட்டு விசில் எதுவும் விட தேவையில்லை. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா அழகாக வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா கலக்குங்க, அந்த தண்ணி எல்லாமே கீழே போயிடும். அதுக்கப்புறம் மல்லித்தலையும் போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மட்டன் பிரியாணி அவ்வளோதான். இதை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கா இல்லையாங்கிறத. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பராக கமகமான்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.